குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த மக்களையா, ஒரு சாதி சார்ந்த மக்களையோ ஜனநாயகப்படுத்த போறோம்னா அப்படி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து எல்லா மக்களையும் ஜனநாயகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இந்த தலைமுறையை கருத்தியல் ரீதியா ஒன்று திரட்டுவதன் மூலமாக அடுத்த தலைமுறையை அநியமாக்குவோம் அப்படிங்கிற ஒரு அறம் சார்ந்த அரசியலை படிச்சவன், ஒரு சமூக நீதியை கற்றறிஞ்சவன், ஒரு அங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்களை வாசிச்சவன் அந்த வேலையை செய்வானா? அப்பா பட்டியல் சாதி இளைஞன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சா அப்படின்னு கண்ணாப்புனான்னு திட்டுறாப்புல. என்ன மாதிரியான அணுகுமுறை? அவரோட கட்சி பாத்தீங்கன்னா இப்ப ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பட்டியலின இளைஞர் கோயிலுக்குள்ள போயிட்டாரு அப்படிங்கிறதுனால வாயில வந்ததெல்லாம் பேசுறாங்க. துப்புரவு பணியாளர்களுக்கு துப்புரவு பணியாளர்கள் வந்து தேநீர் இருந்த வந்தா அவங்களுக்கு வந்து கப்பலை கொடுக்குறீங்க தேநீர், அது மிகப்பெரிய திண்டாமை. ஏன் அவங்களுக்கு வந்து எல்லாரும் குடிக்கிற கிளாஸ்ல பொதுவா கொடுக்க முடியல? கிராமங்கள்ல இரட்டை குவளை முறை இருக்குது அப்படிங்கறத நினைச்சு வருத்தப்படுறோம்னா, நகரங்கள்லயும் இது போன்ற கண்ணுக்கு தெரிய ஒரு நுட்பமான தீண்டாமையை கடைபிடிக்கிறீங்க. அது எப்படின்னு ஒண்ணும் புரியல. அதே போல இங்க கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை தேநீர் கடைகள்லயும் கிட்டத்தட்ட ஒரு 90-99% இங்க உள்ள அத்தனை ஊராட்சிகள்லயும் அத்தனை கிராமங்கள்லயும் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் அடுத்த தலைமுறை அணியமாக்கும் என்கிற பரப்புரை கூட்டத்தை நடத்தும். பரப்புரை கூட்டத்தை மட அப்ப நான் அந்த கட்சி அப்படின்னா அவன் வந்து நிக்க மாட்டேங்கிறான். அவன்கிட்ட கட்சி சார்ந்து நிக்காம, என் சாதி சார்ந்து நிக்காம, மொழி சார்ந்து நிக்காம, நான் ஒரு இயக்கம் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் ஒண்ணுகிட்ட உரையாட வருது. அத்தனை பேர் பின்னாடி பேரன்பு கொண்ட தோழர்களுக்கு வணக்கம். இது கிழக்கு ஊடகம். நான் உங்கள் நந்தன். கிழக்கு ஊடகம் தொடங்கி இதுவரை அத்தனை தோழர்களும் உங்களோட ஆதரவை பெருசாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இதே போல் கொடுங்க. ஒவ்வொரு தோழர்களும் தொடர்பு கொண்டு பேசுகிறீங்க, வாழ்த்து செய்தி அனுப்புகிறீங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம கிழக்கு ஊடகத்தை பகிருங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். கிழக்கு ஊடகத்தை உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேருங்க. இப்போ எதுக்கு இந்த வீடியோ பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் நடத்தின அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம் பரப்புரை கூட்டத்தின் உரைகளை பதிவேற்றிருந்தோம் நம்ம கிழக்கு ஊடகத்தில். தொடர்ச்சியாக இப்போ மற்ற இப்போ நம்மளை பார்க்கக்கூடிய தோழர்கள் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் என்ன பணி செய்ய போகிறது, புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் இங்கே என்ன வேலை செய்து, இப்போ அதனோட தேவை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறீங்க. புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் எதுக்கு தொடங்குறோம் அப்படின்னா, தோழர் யோ அவர்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 2012 அப்படின்னு நினைக்கிறேன், 2012லேருந்து இது ஆரம்பிக்கணும், எல்லா மக்களையும் ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களை ஜனநாயகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக சிந்திச்சுக்கிட்டே இருந்ததோட வெளிப்பாடு தான் அந்த புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம். இன்னைக்கு இப்போ 2023 தொடக்கத்தில் நம்ம புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் முதல் கூட்டத்தை தெம்மாவூரில் நம்ம நடத்தியிருக்கோம். தெம்மாவூரில் முதல் கூட்டத்தை எப்படி நடத்துகிறோம் அப்படின்னா, அடுத்த தலைமுறையை அணியமாக்கும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் நடத்தியிருக்கோம். புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் இது போன்ற ஒவ்வொரு ஊராட்சிகள்லையும் மாதம் ஒரு முறையோ அல்லது வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் இது போன்ற பரப்புரை கூட்டத்தை மக்களை ஜனநாயகப்படுத்துறதுக்கு, அனைத்து தரப்புப்பட்ட மக்களையும் ஜனநாயகப்படுத்துறதுக்கு அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம் அப்படிங்கிற தலைப்புல பரப்புரை கூட்டத்தை நம்ம நடத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் அனைத்து தரப்பு மக்களையும் ஜனநாயகப்படுத்துறதுக்கு என்னென்ன பணி இருக்குதோ, என்னென்ன களங்கள் இருக்குதோ, இப்போ இந்த ஊடகத்தை போல ஒரு கருத்தரங்கம் நடத்துறது,
பொதுக்கூட்டம் நடத்துறது, பரப்புரை கூட்டம் நடத்துறது, அ கட்டுரைகள அச்சடிச்சு மக்கள்களுக்கு விநியோகிக்கிறது, புத்தகங்கள் மக்களை ஜனநாயகப்படுத்துறதுக்கான எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய புத்தகங்கள இங்க இங்க உள்ள மக்கள்களுக்கு அறிமுகம் செஞ்சு, அந்த புத்தகங்கள அ மக்களுக்கு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது. இதுபோல மக்களை ஜனநாயகப்படுத்துவதற்கு, மக்களைன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த மக்களையா? அது ஒரு சாதி சார்ந்த மக்களையோ ஜனநாயகப்படுத்த போறோமான்னா, அப்படி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து எல்லா மக்களையும் ஜனநாயகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனா, இப்ப நம்மளோட இலக்கு என்னன்னா, ஒரு ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல, மாநில அளவுல நம்ம மக்களை ஜனநாயகப்படுத்துறதுக்கான வேலைய நம்ம செய்ய போறோம். இந்த வேலை எப்படி இருக்க போகுது அப்புட்ன்னா, ஒவ்வொரு ஊராட்சி, ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு ஒன்றியத்துல நம் நமது தோழர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து, அவங்க அழைப்பின் பேர்லயோ, அல்லது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஊராட்சியில நம்ம பரப்புரை கூட்டத்த நடத்துறது 1. இன்னொன்னு மாவட்டந்தோறும், ஒன்றியத்தோறும், மாவட்ட நகரங்கள்ல, ஒன்றிய நகரங்கள்ல, மாவட்ட தலைநகரங்கள்ல, ஒன்றிய தலைநகரங்கள்ல கருத்தரங்குகள ஒருங்கிணைக்கிறது. அல்லது அங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள்னா அனைத்து கட்சி ஜனநாயக சக்திகளையும், அ சமத்துவத்த விரும்புற, சகோதரத்துவத்த விரும்புற, அறம் அறம் சார்ந்த அரசியலை நேசிக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒன்று திரட்டி ஒரு கருத்தரங்கம் நடத்துறது, அல்லது கலந்துரையாடல் நடத்துறது, மக்களை ஜனநாயகப்படுத்துறதுக்கு என்னென்ன பணி இருக்குதோ, அத்தனையும் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் செய்யப்போகுது, செய்யும். அதுக்கு உங்க தோழர்களாகிய அனைத்து தோழர்களையும் ஜாதி, அரசியல், கட்சி இதெல்லாம் கடந்து மக்களை ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையோடு, நம்ம கட்சி கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து எல்லா தோழர்களும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு உங்களெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அடுத்த தலைமுறையை அந்நியமாக்குவோம் அப்படிங்கிற ஒரு பரப்புரையை ஏன் நம்ம செய்றோம்? அடுத்த தலைமுறையை அந்நியமாக்கணும் அப்படின்னா, இந்த தலைமுறையோட பங்கு இருக்கணுமா இல்லையா? இப்ப இந்த தலைமுறை அந்நியமா இல்ல அப்படிங்கிறது உண்ம. இந்த தலைமுறை அந்நியமா இல்ல அப்படிங்கிறதுனால தானே அடுத்த தலைமுறையை அந்நியமாக்குறோம். இப்ப அடுத்த தலைமுறையை அந்நியமாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. இந்திய சூழல், தமிழக சூழல், அ பாசிச சங்க பரிவார கூட்டங்கள்னால, சங்க பரிவார கும்பல்கள்னால ஒரு மாய வலைக்குள் சிக்கி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள்லாம் ஒரு ஒரு அரசியல் தெளிவற்ற, ஒரு மாய வலைக்குள்ள சிக்கி ஒரு புரிதலற்ற அரசியல, புரிதலற்ற கருத்தியல மக்கள் உள்வாங்கிக்கிறாங்க, பரப்புறாங்க. அது ரொம்ப கவலைக்குரிய ஒன்றா இருக்கு. இப்ப இந்த தலைமுறையை சரிப்படுத்தணும். இந்த தலைமுறையை சரிப்படுத்துவதின் நோக்கமா, இதையை கருத்தியல் ரீதியா ஒன்று திரட்டுவதன் மூலமாக, அடுத்த தலைமுறையை அந்நியமாக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு இலக்க வச்சு நம்ம பயணிக்கிறோம். அடுத்த தலைமுறை எப்படியான தலைமுறையா நமக்கு வேணும் அப்படின்னா, சமத்துவம் பேசக்கூடிய தலைமுறையா இருக்கணும் அடுத்த தலைமுறை. சகோதரத்துவம் பேசக்கூடிய தலைமுறையா இருக்கணும். ஏன் சமத்துவம், சகோதரத்துவம் பேசணும்? ஏன் அறம் சார்ந்த அரசியல் பேசணும் அப்படின்னா, இறையூறு வேங்கவியல்ல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டில மக்கள் பயன்படுத்துற குடிநீர்ல யாரோ ஒருத்தன் அது சாதி சார்ந்த அ சாதிய நோக்கத்தோடயோ ஏதோ ஒரு இதுல வந்து அவன் அந்த குடிநீர்ல மலத்த கலக்குறான். எவ்வளவு பெரிய இழிவான செயல். ஒரு அறம் சார்ந்த அரசியல படிச்சவன், ஒரு சமூக நீதிய கற்றறிஞ்சவன், அங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள வாசிச்சவன் அந்த வேலைய செய்வானா? அப்ப அவன் இங்க அரசியல் படாம இருக்கான். அவன் ஒரு தெளிவான அவனுக்கு தெளிவான அரசியல் போய் சேரல. ஒரு தெளிவான கருத்தியல் இல்லாம இருக்கிறான். அப்படிங்கிறது பெரிய வேதனையா இருக்குது. இங்க இருக்கக்கூடிய அ ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சிகள் முதற்கொண்டு சேலத்துல மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு ஒரு இளைஞன், பட்டியல் சாதி இளைஞன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சான் அப்படின்னு புண்ணான்னு திட்டுறாப்புல. அது
அது என்ன மாதிரியான அணுகுமுறை? அவரு அ அவ அவ அ அவ அவரோட கட்சி பார்த்தீங்கன்னா, இப்ப ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதி பேசக்கூடிய கட்சி. தலைவர் அண்ணா முதற்கொண்டு, கலைஞர் வர, இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு, அனைத்து முதற்கட்ட தலைவர்கள்லாம் சமூக நீதிய பேசிக்கிட்டு இருக்காங்க, திராவிட முன்னேற்றக் கழகத்துல. அப்படி ஒரு சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துல, அப்படி ஒரு ஒரு கருத்தியல் சித்தாந்த ரீதியா பேசி, பேசி, பேசியே வளர்ந்த ஒரு கட்சில, ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு கிளை பொறுப்பாளரோ அல்லது கிளை பிரதிநிதியோ அல்லது அடிமட்ட தொண்டனோ கிடையாது. ஒரு ஒன்றிய செயலாளர் அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30, 40 பஞ்சாயத்து 30, 40 ஊராட்சிகளை தன் வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு சட்டமன்றத்தையே கட்டி ஆளக்கூடிய, சட்டமன்ற தொகுதியை கட்டி ஆளக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு பட்டியலின இளைஞர் கோயிலுக்குள்ள போயிட்டாரு அப்படிங்கிறதுனால, வாயில வந்ததெல்லாம் பேசுறாப்ல. என்ன அந்த ஆளு அவரு வந்து ஒரு கருத்தியல் ரீதியா அரசியல புரிஞ்சுக்கிட்டாரா? அறம் சார்ந்த அரசியல் அவருக்கு தெரியுதா? அப்படின்னா, ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயே இப்படியான ஆட்கள் சேலத்துல மட்டும் நமக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்காரு. என்னைய கேட்டா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை ஒன்றிய செயலாளர்களும், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம், அதுபோல மற்ற எல்லா கட்சிகளும், எல்லா கட்சிகளில உள்ள ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், இங்க இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள், இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய பொறுப்பாளர்கள், அத்தனை பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 50, 60% பேரு சாதிய நோக்கத்தோட தான் இருக்காங்க. அது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு தெரியல. சமூக நீதி பேசுறது இல்ல. கட்சி தலைமை சமூக நீதி பேசுது. கட்சி தலைமை அ அறம் சார்ந்த அரசியல பேசுது. இங்க அடிமட்டத்தில கிளையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், ஒன்றிய அளவிலான பொறுப்பாளர்கள் அறம் சார்ந்த அரசியல பேசுறாங்களா? சமூக நீதி அரசியல பேசுறாங்களா? சமத்துவத்திற்கான அரசியல பேசுறாங்களா? அப்படின்னா கிடையாது. அப்ப இவங்க எல்லாருமே ஒரு கருத்தியல் ரீதியா இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க. அப்படிங்கிறது நமக்கு பெரிய வேதனைய தருது. இதனோட வெளிப்பாடு தான் இப்ப உள்ள பொறுப்பாளர்கள், இப்ப உள்ள இவங்கலாம் அப்படி இருக்காங்க அப்படின்னா, இவங்கள சீர்படுத்துறதின் மூலமா அடுத்த தலைமுறையை அறம் சார்ந்த தலைமுறையா, அடுத்த தலைமுறையை சமத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைமுறையா உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அந்த தேவைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த அடுத்த தலைமுறையை ஜனநாயகப்படுத்துறதுக்கு, மக்களை ஜனநாயகப்படுத்துறதுக்கு என்னென்ன பணி இருக்கோ, என்னென்ன வேலை இருக்கோ, என்னென்ன வழி இருக்குதோ, அது பொதுக்கூட்டமா இருக்கட்டும், கருத்தரங்கமா இருக்கட்டும், கலந்துரையாடல்களா இருக்கட்டும், அத்தனையும் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பியக்கம், அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம் அப்படிங்கிற பெயர்ல பொதுமக்கள்ட்ட, இங்க உள்ள அனைத்து தரப்பு மட்ட மக்கள்ட்டயும் நம்ம ஒரு உரையாடல உண்டு பண்ணணும். நம்ம ஒரு 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 சாதிக்கும், இன்னொரு சாதிக்கும், ஒரு மதத்துக்கும், இன்னொரு மதத்துக்கும் பிரச்சனை அப்படிங்கிறப்ப, இந்த சாதிக்காரன்ட்ட போயிட்டு ஒரு விஷயம் பேசிட்டு, அந்த சாதிக்காரன்ட்ட ஒரு ஒரு விஷயம் பேசிப்புட்டு, கோல் மூட்டி விடுற வேலைய வந்து நம்ம என்னைக்குமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கோம். 2 பேரையும் ஒண்ணா வச்சு, இதான் பிரச்சனை. இதுக்கு தீர்வு இதான். அப்படின்ட்டு 2 பேத்துக்கிட்டயும் ஒரு உரையாடல நடத்த வேண்டிய தேவை இருக்குது. இங்க இருக்கக்கூடிய இரட்டை கோலை முறை தமிழகம் முழுக்க எல்லா கிராமங்கள்லயும், நகரங்கள்ல பெரும்பகுதியா இல்ல. நகரங்கள்லயுமே அ துப்புரவு பணியாளர்களுக்கு துப்புரவு பணியாளர்கள் வந்து தேநீர் அருந்த வந்தா, அவங்களுக்கு வந்து கப்ல குடுக்குறீங்க தேநீர். அது அது மிகப்பெரிய தீண்டாமை. ஏன் அவங்களுக்கு வந்து எல்லாரும் குடிக்கிற ஒ கிளாஸ்ல பொதுவா குடுக்க மாட்டீங்களா? கிராமங்கள்ல இரட்டை குவளை முறை இருக்குது அப்படிங்கிறத நெனச்சு வருத்தப்படுறோம்னா, நகரங்கள்லயும் இது போன்ற கண்ணுக்கு தெரியா ஒரு ஒரு அது ஒரு நுட்பமான தீண்டாமைய கடைபிடிக்கிறீங்க. அது எப்படின்னு ஒண்ணும் புரியல. அதே போல இங்க கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை தேநீர் கடைகள்லயும், கிட்டத்தட்ட ஒரு 90, 99% அத்தனை தேநீர் கடைகள்லயும் இரட்டை குவளை முறை இதுவரை நடைமுறையில தான் இருக்குது.
இங்க இரட்டை கொலை முறை இப்ப புதுக்கோட்டையில வேங்கை வயல்ல மாவட்ட ஆட்சியர் இரட்டை கொலை முறை நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்கள கைது பண்றாங்க. அப்படின்னோனையும் அப்படியே எல்லாரும் நம்ம வாழ்த்துறோம். அவங்கள அவங்கள போட்டுர்றோம். அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அவங்க அதிகாரம் சார்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்குறாங்க. அத பாராட்டுறோம், வாழ்த்துறோம். ஆனா, இங்க இருக்கிறது என்னமோ வேற எங்கேயோ நடந்தது மாரி நம்மலாம் ஐய்யய்யோ! இன்னும் இது போன்ற இதெல்லாம் நடக்குதா? அப்படின்னு கொந்தளிச்சு எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்கலாம் எங்க இருக்கீங்க? தமிழ்நாட்ட விட்டு வேற எங்கேயும் போயிட்டீங்களா? இந்தியாவ விட்டு வேற எங்கேயும் போயிட்டீங்களா? இங்க இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்கள்லயும், அத்தனை மாவட்டங்கள்லயும், அத்தனை கிராமங்கள்லயும் இரட்டை கொலை முறை இருக்குது. இன்னமும் நடைமுறையில இருக்குது. ஒண்ணுமே தெரியாத போல உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத போல, இங்க உள்ள புதுக்கோட்டையிலயும், இங்க உள்ள இதுலயும் தான் இருக்குது. நமக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நெனச்சுக்கிட்டீங்களா? நகரங்கள்ல இருக்கக்கூடிய தோழர்கள் கிராமப்புறங்களுக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை தேநீர் கடைகள்லயும் இரட்டை கொலை முறை இருக்கிறத அத கண்டிச்சு அங்கங்க ஒவ்வொரு ஊர்களையும், ஒவ்வொரு கிராமங்கள்லயும் போராட்டத்த முன்னெடுங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்குது. இப்ப இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள அத்தனை ஊராட்சிகளும் 498 ஊராட்சிகள்ல கிட்டத்தட்ட 2500க்கு மேற்பட்ட கிராமங்கள்ல உள்ள அத்தனை தேநீர் கடைகள்லயும் கிட்டத்தட்ட ஒரு 90% ஒரு 10% வேணா இல்லாம இருக்கலாம். யாரோ கொஞ்சம் நகரமயமாக்கப்பட்ட ஒரு சில தேநீர் கடைகள்ல இல்லாம இருக்கலாம். கிராம பகுதிகள்ல உள்ள எல்லா தேநீர் கடைகளையும் நுட்பமா இரட்டை கொலை முறை நடைமுறையில வச்சிருக்கான். அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப அவன் வச்சிருக்கான்ல, அவன்ட்ட ஒரு அரசியல பேசணும்ல. அந்த அரசியல் எப்படி பேசணும் அவன்ட்ட? அவன போய் ச ச கைது பண்றோம், சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அவன் புரிதல் இல்லாம ஒரு வேலைய செஞ்சுகிட்டு இருக்கான். புரிதல் இல்லாம செய்றான் அப்படின்னா, அவனுக்கு புரிதலை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு சொல்றாரு அப்படின்னா, "அமைப்பாய் திரளுவோம்" புத்தகத்திலன்னு நெனைக்கிறேன். "எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம்" அப்படிங்கிற ஒரு ஒரு அடி எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத அடிக்கோடிடுறாரு. யார் எதிரி? நம்ம நம்ம ஊர்ல தேநீர் கடை வச்சிருக்கவனா நமக்கு எதிரி? கிடையாது. அ அவன் அவன் நம்மள எதிரியா நெனச்சான்னா, அவன ஜனநாயகப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. அவனை ஜனநாயகப்படுத்துறதுக்கு, அவனை அரசியல்படுத்துறதுக்கு, அவனை சமத்துவத்தை பேச வைக்கிறதுக்கு, இங்க உள்ள அத்தனை ஊராட்சிகள்லயும், அத்தனை கிராமங்கள்லயும் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம், அடுத்த தலைமுறை அணியமாக்கும் என்கிற பரப்புரை கூட்டத்தை நடத்தும். பரப்புரை கூட்டத்த மட்டுமில்லாம, அ கட்டுரைகள் எழுதி புத்தகங்கள விநியோகிக்கிறதன் மூலமாகவோ, அல்லது மாத இதழ், வார இதழ் போன்ற ஒரு 8 பக்க, 10 பக்க அளவிலான கட்டுரைகள மக்களுக்கு விநியோகிக்கிறதன் மூலமாகவோ, எந்தெந்த எதன் எதன் வழியா மக்கள ஜனநாயகப்படுத்துறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குதோ, அத்தனை வழியையும் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் செய்யும். இத உங்கள்ட்டலாம் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் இப்படியான ஒரு 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 பணியை மனமுவந்து செய்ய வந்திருக்குதே. இத ஏன் ஒரு கட்சி சார்ந்து செய்ய முடியல அப்படின்னா, கட்சி சார்ந்து போய் அவன்ட்ட நிக்க முடியல. அவன் நான் அண்ணன் கட்சி அப்படின்னா, அவன் வந்து நிக்க மாட்டேங்கிறான். அவன்ட்ட கட்சி சார்ந்து நிக்காம, என் சாதி சார்ந்து நிக்காம, மொழி சார்ந்து நிக்காம, நான் ஒரு இயக்கம், புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் ஒண்ணுகிட்ட உரையாட வருது. புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம், அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம் அப்படிங்கிற தலைப்புல, இங்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களையும், அனைத்து கட்சிகளை சார்ந்த தோழர்கள்ட்டயும் ஒரு உரையாடல முன்வைக்கணும்னு விரும்புறோம். அத கட்சி சார்பற்று, கட்சி பேனர்லாம் இல்லாம, சாதி சா சாதி கடந்து, கட்சி கடந்து, மதம் கடந்து ஒரு உரையாடல மக்கள்ட்ட நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அத புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் தொடர்ச்சியா செய்யும். ஒரு முதல் கூட்டத்த நம்ம தெம்மாவூர்ல முடிச்சிருக்கோம். அந்த பரப்புரை ஒரு 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 பரப்புரை கூட்டம் நடத்தினா போதுமா அப்புட்னா கிடையாது. அடுத்து பரப்புரை கூட்டம் நடத்தி முடிச்சுட்டோம். அதுக்கடுத்து என்ன வேலை செய்யணும் அப்டின்னா, அடுத்தடுத்த வேலைகள புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் செய்யும். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களும் ஆதரவு அளிக்கணும். நீங்க எந்த கட்சிகள்ல வேணாலும் இருங்க. உங்களுக்கு ஜனநாயகப்படணும்ங்கிற விருப்பம் இருக்கணும். அறம் சார்ந்த அரசியல முன்னெடுக்கணும்ங்கிற விருப்பம் இருக்கணும்.
சமத்துவம் பேசணும், சகோதரத்துவமா வாழணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களும் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பியக்கத்துல ஒருங்கிணைப்பாளர்களா சேரணும் அப்படின்னு இதன் மூலமா உங்களுக்கு கோரிக்கை விடுக்கிறேன். அதே போல இப்ப புரட்சியாளர் கருத்தியல் பரப்பியக்கம் நடத்தின கூட்டத்துல என்ன மாதிரியான கேள்வியை நம்ம முன் வச்சு அடுத்த தலைமுறையை அணியமாக்குறதுக்கு என்ன மாதிரியான கேள்விகளை நம்ம முன்வைக்கிறோம் அப்படின்னா, அடுத்த தலைமுறையை ஏன் அணியமாக்க வேண்டும், அடுத்த தலைமுறையை ஏன் அணியமாக்க வேண்டும். இப்ப நான் பேசுனதுல ஒரு ஒரு சில விஷயமெல்லாம் சொல்லியிருப்பேன். அதற்கு நிகழ்தலைமுறையின் பொறுப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. புரட்சியாளர்கள் புரிந்து கொள்ளப்பட்ட விதம் சரியா, அல்லது புரட்சியாளர்களை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா, புரட்சியாளர்கள்னா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழும். யார் புரட்சியாளர்? இங்க இருந்துகிட்டு நான் தான் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர், எனக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு மாயை உண்டாக்கி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு ஒரு முட்டாள்தனமான கருத்தியல்ல வளர வைக்கிற ஆட்கள்லாம் தங்களை புரட்சியாளர்கள்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, போராளிகள்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களா புரட்சியாளர்கள்? இங்க இருக்கக்கூடிய எத்தனை தலைவர்கள் மக்களுக்கான பணியை செஞ்சிருக்காங்க, அறம் சார்ந்த அரசியலை எத்தனை தலைவர்கள் செஞ்சிருக்காங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் முதற்கொண்டு, பெரியார் முதற்கொண்டு, கார்ல் மார்க்ஸ் முதற்கொண்டு, இது போன்ற எளிய மக்களுக்கான அரசியலை, எளிய மக்களுக்கான வாழ்வியலை பேசின அத்தனை பேரும் புரட்சியாளர்கள். மக்களுக்கான அரசியலை, சமத்துவ அரசியலை, சாதி கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து மனித மாண்பை பேசின தலைவர்களை தான் நம்ம புரட்சியாளர்கள் அப்படிங்கிறோம். இப்போ புரட்சியாளர்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்ப அதை புரிய வைக்க வேண்டிய வேலையும் இருக்குது. அதை நம்ம புரட்சியாளர் கருத்தியல் பரப்பியக்கம் செய்யும். சமத்துவத்திற்காக இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சமத்துவத்திற்காக பயணிப்பவர்கள் ஒன்றிணைய தயக்கம் காட்டுவது ஏன்? அம்பேத்கரியம் சார்ந்து தனியா நிக்கிறீங்க, பெரியாரியம் சார்ந்து தனியா நிக்கிறீங்க, மார்க்சியம் சார்ந்து தனியா நிக்கிறீங்க, இங்கிட்டு தமிழ் தேசியம் சார்ந்து தனியா நிக்கிறீங்க. தமிழ் தேசியம் சரியா பேசக்கூடியவங்க தனியா நிக்கிறது வேற, போலி தமிழ் தேசியம் பேசுறவனும் தனியா நிக்கிறான். என்ன மாதிரியான போலி தமிழ் தேசியம் பேசுறவன நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், அதை விட்டுருங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க, மார்க்சியம் பேசக்கூடியவங்க, பெரியாரியம் பேசக்கூடியவங்க, அம்பேத்கரியம் பேசக்கூடியவங்க அனைத்து பேரும் ஒற்றை புள்ளியில நிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லையா? ஏன் நம்ம ஒன்றிணைய தயக்கம் காட்டுறோம்? எதுக்கு இந்த இறுக்கம்? இதை உடைக்கணும் அப்படின்னா நான் எல்லாரும் உரையாடணும், வாங்க ஒரு இடத்துல உட்காருவோம், கலந்துரையாடல் பண்ணுவோம். அதை புரட்சியாளர் கருத்தியல் பரப்பியக்கம் முன்னெடுக்கும். அத்தனை தோழர்களையும் மார்க்சியம் சார்ந்த, பெரியாரியம் சார்ந்த, அம்பேத்கரியம் சார்ந்த, தமிழ் தேசியம் சார்ந்த, சரியான தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்களை சொல்றேன். போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா புரிதல் தமிழ் தேசியம்னா எல்லாரும் பேசுறதெல்லாம் தமிழ் தேசியம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்களை, மார்க்சியம் பேசக்கூடிய தலைவர்களை, எல்லாத்தையும், பெரியாரியும் அம்பேத்கரையும் பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பியக்கம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு கலந்துரையாடலை நடத்த வேண்டிய தேவை இருக்குது. எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பணியாற்ற வேணும். சும்மா நம்ம ஆளாளுக்கு பேசிட்டு மக்களை ஜனநாயகப்படுத்தாம நமக்குள்ள எதிர் அரசியல் பேசிக்கிட்டு ஒரு ஒரு குறுங்குழு வாதம் பண்ணிக்கிட்டு அது தேவையற்ற வேலை அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த கேள்வியா, நீலம் சிவப்பு கருப்பு, இதோட தொடர்ச்சி தான். நீலம் சிவப்பு கருப்பு ஏன் ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிறத முன் வச்சிருக்கோம். அது முன்னாடி நம்ம பேசுனதோட தொடர்ச்சி தான் இந்த கேள்வியும். இடஒதுக்கீடு, சமூக நீதியை நாம் எவ்வாறு புரிந்து கொண்டுள்ளோம்? மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இடஒதுக்கீடை பற்றிய புரிதல் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எல்லாத்துக்கும். எஸ்சி எஸ்டினா ஈஸியா படிச்சு வேலை வாங்கிடலாம், அசால்ட்டா சொல்லிடுறாங்க. என்ன மாதிரியான புரிதல் இருக்குன்னு தெரியல. அப்ப இடஒதுக்கீடு பத்தியான புரிதல் அவங்களுக்கு இல்லை,
இப்ப அவங்க என்னமோ ஏதோ ஒரு எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும் தான் வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு இவங்க படிக்காம போயிடுறாங்க. அது 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 தெரிஞ்சுக்கிட்டு படிச்சு முன்னேறி வர்றது பிரச்சனை இல்ல. தெரியாம நெறைய பேரு படிக்காம அது அது குறிப்பா பெண்கள்லாம் மொத்தமா அடிமைப்பட்டு கிடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில தான். பெண்களோட வளர்ச்சி ரொம்ப அவசியம். அதுக்கு என்ன எது பெண்களோட வளர்ச்சிய சரி செய்யும் அப்படின்னா, கல்வி தான் பெண்களோட வளர்ச்சிய சரி செய்யும். அதுக்கு இடஒதுக்கீட பத்தியான புரிதல் இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் புரிதல் இருக்கணும். அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு பற்றியான புரிதல் இருக்கணும். சமூக நீதி பற்றியான ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவ புரட்சியாளர் கருத்தியல் பரப்பு இயக்கம் கருத்தரங்குகள் மூலமா, மக்கள்ட்ட உரையாடுறது மூலமா செய்யும். அடுத்ததா பாசிச பாசிச சங்க பரிவாரங்கள நாம ஏன் எதிர்க்கணும்? ஏன் எதிர்க்கணும்லாம் இல்ல, எதிர்க்கணும். இங்க இருக்கக்கூடிய பாசிச சங்க பரிவார கும்பல் மிக திறனோட தமிழ்நாடு முழுக்க அனைத்து கிராமங்கள்லயும் வளர்ந்துகிட்டு வர்றாங்க. பாசிச சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் போன்ற ஆர்எஸ்எஸ் சார்புடைய அத்தனை அமைப்புகளும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்கள்லயும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை தன்வயப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை எதிர்க்க வேண்டிய தேவை இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, மக்களை ஜனநாயகப்படுத்தணும், மக்களை ஒன்று திரட்டணும், சாதி கடந்து மதம் கடந்து மக்களை ஓரணியில் திரட்டணும், கருத்தியல் ரீதியா திரட்டணும். சும்மா ஓட்டுக்காக வாக்குக்காக திரட்டுறது முக்கியம் இல்ல. பாசிச சங்க பரிவாரங்களை எதுக்கு நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சமீபத்துல திருவாரூர் மாவட்டத்துல கவியரசன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பிரமுகர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர்ல பாரதிய ஜனதா கட்சியோட கொடியேத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி மூலமா கொடியேத்துற அந்த அந்த கட்சி சார்ந்த நபர்கள் கவியரசனை கூப்பிடுறாங்க. இவர் வர மறுக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? பாஜகவுக்கு கொடியேத்துறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த கவியரசனை எதுக்கு கூப்பிடணும்? இவர் வர மறுக்கிறாரு. இத மனசுல வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தம் அவரோட தூண்டுதலின் பேர்ல பாஜகவோட ஒன்றிய பொறுப்பாளர்கள் இவரை ஒரு உணவு சாப்பிடுற இடத்துல வம்புக்கு இழுத்துருக்காங்க. அது அடிப்படையில வழக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கவியரசன் கூட இருந்த ஒரு 2 பேரும் சேர்ந்து கவியரசனும் சேர்ந்து ஒரு 3 பேரா காவல் நிலையத்துல வழக்கு கொடுக்குறாங்க. மீதி 2 பேர் வழக்க வாபஸ் வாங்கிட்டாங்க. இவர் வழக்க வாபஸ் வாங்க மறுக்கிறார். ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பிரமுகர். அதனால பாஜக ஒன்றிய பொறுப்பாளர்கள் அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கருப்பு முருகானந்தத்தோட தூண்டுதலின் பேர்ல அவரை இன்னைக்கு படுகொலை செஞ்சிருக்காங்க. எவ்வளவு கேவலமான, எவ்வளவு பயங்கரமான வன்முறையான செயலை இங்க பாரதிய ஜனதா போன்ற சங்க பரிவார கும்பல்கள் செய்யுது. பாரதிய ஜனதா ஒரு அரசியல் கட்சி. சங்க பரிவாரங்கள் என்னென்னலாம் செய்யுதோ அது அத்தனையும் பிஜேபி பாரதிய ஜனதாவும் அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய அது அவங்களும் செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில அத்தனை பிஜேபியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு ரவுடி கும்பலை தமிழ்நாட்டில் இறக்கி வச்சுக்கிட்டு இங்க கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய சிக்கல் இங்க உள்ள மக்களுக்கு. மக்களை பயமுறுத்துறது மூலமா, மக்களை ஆசை வார்த்தை காட்டி, பணத்தை காட்டி, இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்கள்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை தன்வயப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதை பூரா பாசிச சங்க பரிவாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாசிச சங்க பரிவாரங்களை எதிர்த்து தான் நம்ம அடுத்த தலைமுறையை அந்நியமாக்குவோம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை முன்னெடுக்கிறோம். அதுக்கு
அத்தனை ஜனநாயக சக்திகளும் சாதி கடந்து, மதம் கடந்து ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த தேவைய ஜனநாயக சக்திகள் உணர்ந்து பணி செய்யணும். ஒன்றிணையணும். அதுக்கு அடுத்ததா நம்ம தமிழக சூழல், இந்திய தமிழக சூழல்ல நம்ம எப்படியான அரசியல, என்ன மாதிரியான இந்திய தமிழக சூழல்ல நம்ம என்ன மாதிரியான அரசியல் புரிதலோட பயணிக்கணும்? ரொம்ப எளிமையான கேள்விதான். ஆனா, நம்ம இந்த எளிமையான கேள்விய நம்ம எப்படி அணுகுறோம் அப்படின்னு பார்த்தா, சரியான அணுகுமுறை இல்ல. சரியான அரசியல் புரிதல் இல்லாம தான் அணுகுறோம். சமூக நீதிய பத்தி புரிதல் இல்ல. அறம் சார்ந்த அரசியல், சமத்துவம் சார்ந்த அரசியல், சகோதரத்துவ பண்பாடு, தமிழ் சமூக சமூகத்துல குடிப்பெருமை பேசிக்கிட்டு, ஒரு மாய வலைக்குள்ள இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள ஒன்று திரட்டிக்கிட்டு, நான் தான் முதலமைச்சர்ன்னு சொல்றவன் பின்னாடி இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போறாங்க. அப்ப நம்ம அரசியல் தெளிவு நமக்கு வேணும். இளைஞர்கள, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள சங்க பரிவாரங்கள் எப்படி பயன்படுத்துதோ, போலி தமிழ் தேசியவாதிகளும் பயன்படுத்துறான். இவங்க 2 பேத்துக்கிட்ட இருந்தும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. அதற் அதன் அடிப்படையில தான் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பியக்கம் இந்த சூழலை காலத்தின் தேவை கருதி 2023 ஜனவரி 18ல முதல் கூட்டத்தை தொடங்கி இப்ப அதனோட தொடர்ச்சியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து செயல்படுவோம். அத்தனை தோழர்களும், ஜனநாயக சக்திகளும், ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய, சமத்துவத்தை விரும்பக்கூடிய, சகோதரத்துவத்தை விரும்பக்கூடிய அத்தனை தோழர்களும் புரட்சியாளர் கருத்தியல் பரப்பியக்கத்துக்கு ஆதரவு தந்து, புரட்சியாளர் கருத்தியல் பரப்பியக்கத்தோட நோக்கத்தை வெற்றியடைய செய்யணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.